Hey guys, in today's video நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா how kindness without boundaries leads to self destruction அப்படின்றது தான். இப்போ கைண்டா நீங்க இருக்கலாம் தம்பி, பட் இந்த உலகத்துல நீங்க ஆக்சுவலா கைண்டா இருக்கணும்னா உங்களுக்கு பவுண்டரிஸ் இருந்தே ஆகணும். போறவங்க வரவங்க தான் வந்து யூஸ் பண்ணிட்டு போற மாதிரி யூ கான்ட் பி லைக் தட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். மெய்யழகன் அப்படி இருக்காங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற பீப்புளும் சில பேர் நல்லவங்களா இருக்காங்க, புரியுதா? ஆனா நம்மளை சுத்தி அப்படி இருக்காங்களா, அதுன்னு கேள்வி. ஸோ யா, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இங்க பாருங்க, எஸ், இது நோ. ஓகே, சொல்லுங்க. எஸ், இது நோ. ஏன் சொல்லித்தரேன்னா யூ ஆர் சோ யூஸ் டு சே எஸ், வேற நோன்னு சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நோவையும் அப்படியே எஸ் சொல்ற வேகத்துல, என்ன வேகத்துல எஸ் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்களோ அதே வேகத்துல நோ என்னால பண்ண முடியாது, இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில நான் இல்லை அப்படின்றதையும் நீங்க சொல்ல வந்து ரெடியா இருக்கணும். நோ சொல்றது இங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நோன்றதை விடுங்களேன், சப்டிலா கூட என்னால முடியாதுன்றத கூட நீங்க இன்டைரக்டா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு நாள் தான் நீங்க வந்து இப்படி இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாள் வந்து உங்களால முடியாத விஷயங்களையும் நீங்க பண்ணி ஆகணும்? மற்றவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காகன்றது கிடையாது. நோ சொல்லாம நீங்க இருக்கிறதுனால நீங்க குட் பர்சன் அப்படின்றது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தட்ஸ் த ட்ரூத். ஓகே, நோ சொன்னாலும் நீங்க கெட்டவங்கன்றது கிடையாது. ஓகே, நீங்க நோ சொன்னாலும் சொல்லனாலும் நீங்க என்னவோ அதுதான் நீங்க, புரியுதா? நீங்க நோ சொல்லாததுனால எல்லாருக்கண்ணுக்கும் அப்படியே இந்த படத்துல, சிறுத்தை படத்துல வரும்ல, அப்படியே 5 அடி 6 அடி பெருசாகி ஆஹா அப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ லேர்ன் டு சே நோ. ஒன் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா, your energy is not for everyone. புரியுதா? நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி எல்லாருக்குமானது கிடையாது. யாரெல்லாம் அது டிசர்விங், யாரெல்லாம் டிசர்விங் இல்லைன்றதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். லிசன், கம்பேஷன் வேற, கைண்ட்னஸ் வேற. கம்பேஷன்னா ஐயோ இந்த இடத்துல இப்படி இருக்காங்களே, நம்ம இவங்களுக்காக பண்ணுமே நம்ம உருகுறது, ஓகேவா? கைண்ட்னஸ்ன்றது உங்ககிட்ட இருந்து நேச்சுரலா வருது. நீங்க ஒரு பர்சனா நீங்க டெவலப் பண்ணிக்கிறது தான் கைண்ட்னஸ். ஓகே, கம்பேஷன் இருக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கம்பேஷனேட்டாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் கம்பேஷனையும் கைண்ட்னஸையும் போட்டு குழப்பிக்க கூடாது, புரியுதா? டோர் மேட்டாக நீங்கள் வாழக்கூடாது. டோர் மேட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேட் இருக்கும். அந்த மேட்டில் எல்லாரும் கால் வச்சு தேய்ச்சிட்டு தான் உள்ளே போவாங்க, புரியுதா? டோர் மேட் மாதிரி நீங்கள் வாழக்கூடாது. எல்லாரும் வரட்டும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரையும் தாங்கணும்னு நம்மளால இருக்க முடியாது. அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்காக எப்பயுமே அப்படின்றது வந்து இம்பாசிபிளான விஷயம். யாராலுமே 24 மணி நேரம் எல்லாருக்காகவும் இருக்க முடியாது. கைண்ட்னஸ் வந்து ஃப்ரீ, புரியுதா? கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீ, பட் பவுண்டரிஸ் இல்லாத கைண்ட்னஸ் இஸ் அ த்ரெட். இட்ஸ் அ த்ரெட் டு யோர் செல்ஃப். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கைண்டாக இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் இருக்கலாம், ஆனால் பவுண்டரிஸ்ன்றது இருக்கணும். எப்போ நோ சொல்லணும் அப்படின்றது இருக்கு. உங்களால் எவ்வளோ முடியுன்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்டு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் பேங்க் பேலன்ஸே 60 ரூபா அப்படின்னா, அந்த 60 ரூபா தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகணுன்னா கூட ஒரு 5 பைசா கையில் இருக்காது, புரியுதா? நான் நடந்து போய்க்குவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தானதா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். எப்பயுமே எல்லாருக்காகவும் இருந்துட்டு ப்ளீஸ் டோன்ட் அபேண்டன் யோர் செல்ஃப் when it comes to yourself, புரியுதா? ஊர் ஃபுல்லா கைண்ட்னஸ் கொடுத்துட்டு உனக்கு நீயே கைண்ட்னஸ் கொடுக்கலன்னா அது நியாயம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர், ஆல்வேஸ் கிவிங் பட் நெவர் ரிசீவிங் வில் பில்ட் ரிசென்ட்மெண்ட். ரிசென்ட்மெண்ட்னா என்னன்னா, பீன் ட்ரீட்டட் அன்ஃபேர்லி. நம்மளை வந்து அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு கோவம் வரும்ல, ஒரு கவலை வரும்ல, அதுதான் ரிசென்ட்மெண்ட்ன்றது. நீங்கள் ஊர் ஃபுல்லாக பெரியவங்களா வந்துட்டு தனக்குத்தானே வரும்போது எதிரியாக வாழக்கூடாது, புரியுதா? இப்போ பவுண்டரிஸ் எதுக்குன்னா, டு ஸ்டாப் த கைண்ட்னஸ். கைண்ட்னஸில் வந்து ஒரு இனிப்புத்தன்மை இருக்குல்ல, ஒரு இன்பமான ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குல்ல கைண்ட்னஸ்ல. டு ஸ்டாப் தட் ஸ்வீட்னஸ் ஃப்ரம் டேர்னிங் இன்டு பிட்டர்னஸ், ஓகேவா? அதுக்கு தான் நம்மளுக்கு பவுண்டரிஸ் வேணும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பாயாசம் செஞ்சு வச்சுருக்கோம், ஒரு நாள் நல்லா வெளியே வச்சு சாப்பிடலாம். மறுபடியும் நாளைக்கு வேணும்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் தம்பி வைக்கணும், நான் வெளியே தான் வச்சு சாப்பிடுவேன்னா கெட்டு போயிடும், புரியுதா? எப்போ எங்கே யாருக்காக நிற்கணுன்றது இருக்கு. நீ உனக்கு நியாயமாக நடந்துக்கோ, அதுக்கப்புறம் மிச்சவங்க எல்லாருக்கும் தர்மத்தோட நடந்துக்கோ, புரியுதா? பி ஃபேர் டு யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான் சொல்லுவேன். கைண்ட்னஸ் வந்து
உள்ளேருந்து வர விஷயம், நேச்சுரலாக வர விஷயம், அதை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கக்கூடாது. இப்போ வந்து படத்தில் பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், ஆன்லைனில் வந்து கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீன்னு பார்க்குறோம், அதனால் அப்படி இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நீயா உணர்ந்து நீயா மனசார பண்ணுற விஷயம்தான் வந்து கைண்ட்னஸ். ஓகேவா? அவ்வளோதான். டோன்ட் abandon yourself, don't be a doormat. Be mindful about when you should be available and where you should be available and for whom you should be available. ஓகே, எல்லாருக்காக நீ எல்லாத்தையும் பண்ணாத, பார்த்து பக்குவமாக பண்ணு. உனக்கு நீ என்னென்ன பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கோ வாழ்க்கையில். ஸோ யா, பி கைண்ட் பட் வித் செல்ஃப் பவுண்ட்ரிஸ். ஓகே, யா. ஸோ யா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.